திருவண்ணாமலையில முடிச்சிட்டு நான் வந்து பருவதமலைக்கு வரேன். பருவதமலையில அதே மாதிரி அதே ஆளு நடு வழியில என்ன பாக்குறாரு, மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது. சோ இதெல்லாம் நடந்துச்சு. அது ஒரு பெரிய கதையே இருக்கு. நான் வந்து பருவதமலைக்கு வந்து அதாவது 1 மாசத்துல 1 முறை ஏறுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அப்ப நான் வந்து இப்பதான் கொஞ்சம் லீன் ஆயிட்டேன். அப்ப நல்லா குண்டா இருப்பேன். அப்ப 4 முறை வந்து நான் பருவதமலைக்கு கீழே போயிட்டு இது மேல ஏறணும் நம்மளால முடியாது அப்படின்னு ரிட்டர்ன் வந்துருவேன். இப்படி 4 முறை வந்து போயிட்டு போயிட்டு பாத்துட்டு வந்துட்டேன். அது ரொம்ப மலைப்பா இருக்கும். கீழ இருந்து பார்த்தா பருவதமலை பாத்திருக்கீங்களா? பயங்கரமா இருக்கும். அது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன அறியாம திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணேன், அப்ப வந்து பௌர்ணமி அமாவாசை எதுவுமே இல்ல. இன்னைக்கு நம்ம போய் சாமியை பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நேரா கார் எடுத்தேன். போய் அடிவாரத்துல பச்சையம்மன் கோயில்ல போய் நிறுத்தினேன். அங்க ஒரு கற்பூரத்தை ஏத்தினேன். நேரா மேல போனேன். நான் மேல சாமியை பார்க்க அந்த மலையே பார்க்கவே இல்லை. பச்சையம்மனை கற்பூரம் ஏத்திட்டு கீழே பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டேன். நான் அடிவாரத்துல போய் ஒரு கற்பூரத்தை ஏத்தினேன். எப்படி ஏறினேன்னு தெரியாது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். ஆனா ஏறி மேல போய் சாமியை பார்த்துட்டேன். அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து நம்ம கிட்ட ரொம்ப பழகுன மாதிரியே பேசுவார். மத்தவங்க யாருக்கிட்டுமே பேச மாட்டாரு. அவர்கிட்ட பேசணும்னா ரொம்ப யோசிச்சு பேசுவாங்க. அவர் யாருக்கிட்டுமே பேசவே மாட்டாரு. அப்படி இருந்தவரு நம்ம கிட்ட நல்லா பேசினாரு. ஏதோ நான் நிறைய முறை வந்துட்டு போன மாதிரி. அப்பயே யோசிச்சேன், என்ன இங்க நம்மளோட அப்ப அழைப்பு எப்பவே இருந்திருக்கு, நம்ம இப்பதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண, வாரத்துல ஒரு முறை கம்பல்சரி ஏறினேன். ஒரே மாசத்துல 4 முறைலாம் மேல ஏறிட்டு வந்துட்டேன். அப்ப அவர் வந்து என்ன புள்ளன்னு தான் கூப்பிடுவாரு. என் புள்ள வரான்டா, அவனுக்கு ஏதாவது செய்யுங்கடான்னு. அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் தான்.